கர்நாடகாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நாமக்கல் லாரி ஓட்டுநர் சரவணன் உயிரிழந்ததாக தகவல். டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதாக குடும்பத்தினர் தரப்பில் விளக்கம். கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழக லாரி ஓட்டுநர்களின் குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலுடன் தமிழக அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. காவிரி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பேசியதாக விளக்கம். காலியாக உள்ள நெல்லை, கோவை மேயர் பதவிகளை நிரப்ப வேண்டும். வாக்கெடுப்பு நடத்தி மேயரை தேர்ந்தெடுக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. கரூர் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் ரோப்கார் பழுது. ரோப்காரில் சிக்கி தவித்த பக்தர்கள் பத்திரமாக மீட்பு. நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சாலையோரத்தில் வாகனத்தை நிறுத்தி பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்த ஓட்டுநர். இன்னுயிரை பறிகொடுத்த ஓட்டுநருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் புகழஞ்சலி. தருமபுரியில் கருவின் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறியும் கும்பல் கைது. காரில் விரட்டிச் சென்று பிடித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மணலி அருகே மாத்தூரைச் சேர்ந்த மற்றொரு வழக்கறிஞர் கைது. கொலை திட்டத்துக்காக சம்போ செந்திலுக்கு பணம் கொடுத்ததாக விசாரணையில் தகவல். அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். 401 கோடி ரூபாய் ஒதுக்கி பணிகளை தொடங்கியது தமிழக அரசு. தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தை தொடர்ந்து கர்நாடக சட்டப்பேரவையிலும் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றம். +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தல். மும்பையில் கனமழையால் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்தது வெள்ளம். மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மகாராஷ்டிர முதலமைச்சர் அறிவுறுத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் அசத்திய இந்திய வீரர் வீராங்கனைகள். ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்திய அணிகள் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி.